உலகத்தின் முதல் மொழியான தமிழ் மொழி தோன்றிய இந்த குமரிக்கண்டத்துல எவ்வளவோ சிறப்புமிக்க புலவர்கள் இருந்திருக்காங்க. நம்ம பாடப்புத்தகங்கள்ல 3 தமிழ் சங்கங்கள் நடந்ததா படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த குமரிக்கண்டத்துல நடந்த தமிழ் சங்கங்கள் தான். முதல் தமிழ் சங்கம் இந்த தென்மதுரையில கிமு 4440ல 4449 புலவர்களுடனும் 39 அரசர்கள் தலைமையில பரிபாடல், முதுநாரை, முடுகுருக்கு, களரியவிரை, பேரதிகாரம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது இரண்டாம் தமிழ் சங்கம். இந்த இரண்டாம் தமிழ் சங்கம் கபாடபுரத்துல கிமு 3700ல 3700 புலவர்களுடன் நடத்தப்பட்டிருக்கு. இதுல அகத்தியம், தொல்காப்பியம், பூதபுராணம், மாபுராணம் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டிருக்கு. இதுல தொல்காப்பியம் மட்டுமே நமக்கு ஆதாரமா கிடைச்சிருக்கு. மீதி எல்லா நூல்களுமே அப்ப ஏற்பட்ட பேரிடர்ல அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நக்கீரரோட இதயனார் அகப்பொருள் அப்படிங்கிற நூல்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது மூன்றாம் தமிழ் சங்கம். இந்த மூன்றாம் தமிழ் சங்கம் தற்போதைய மதுரையில கிமு 1850ல 449 புலவர்களுடன் நடத்தப்பட்டிருக்கு. இதுல அகநானூறு, புறநானூறு, நாலடியார், திருக்குறள் ஆகிய நூல்கள் இயற்றப்பட்டு தமிழ் சங்கத்துக்கு ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கு.